சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு வந்த உடனே நடந்த உண்மையை முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே அந்த அக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு சிந்தாமணிக்கிட்ட அவங்களோட வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போனாங்க. சிந்தாமணி இனி எந்த பிரச்சனையும் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, இனிதான் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். சிந்தாமணி இப்படிலாம் நீ செய்வேன்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சிந்தாமணி இப்படி எல்லாரையும் ஏமாத்துறதால தான் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சிந்தாமணிக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் உன்னால தான் மீனா பிரச்சனை வருதுன்னு உன் மேலே அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதனால தான் அவங்க ஆளுங்களெல்லாம் அனுப்பி நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. நீ பூக்கடையில் வேலை பார்க்கும்போது இனி நானும் கண்டிப்பாக பூக்கடைக்கு வருவேன், உனக்கு உதவி செய்வேன், சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இனி நீ எங்கேயும் தனியாக போகவும் வேண்டாம். சிந்தாமணியால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது அப்படின்னு முத்து சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? சிந்தாமணி எவ்வளோ பதட்டமாக இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். நீ எல்லாரையும் ஏமாத்துற. அவங்க ஏற்கனவே வாங்கின பணத்தை திருப்பி தந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க வீடு உனக்கு வரணுன்றதுக்காக எல்லாரோட வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாத்துறியான்னு கேள்வி கேட்டப்ப சிந்தாமணி பதில் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. இதுலையே தெரியலையா, சிந்தாமணி இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்களால இனி எதுவுமே செய்ய முடியாதுன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் சிந்தாமணி என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. ஆனாலும் இன்னைக்கு எல்லாரும் என்னை பாராட்டினாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமா இப்படி எல்லாருக்கும் உதவி செய்ய முடிஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு மீனா சொல்லும்போது, மீனா என்னவோ சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் சிந்தாமணி மறுபடியும் என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு தெரியலன்னு முத்து யோசிக்கிறாரு. மீனா செஞ்ச இந்த பிரச்சனைக்காக சிந்தாமணியும் கண்டிப்பாக மீனாவுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் மீனாவை நாம தான் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும், ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு முத்து நினைக்கும்போது அங்கே அண்ணாமலை, என்னாச்சு முத்து, என்ன மீனா, முத்து ரொம்பவே யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா, மீனா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துருக்காப்பா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட வீட்டு பத்திரத்தையும் மீனா தான்ப்பா திருப்பி வாங்கி தந்திருக்கா. அதனால தான்ப்பா மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாக தெரியல. மீனா, நீ தான் இனி கவனமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நாம் சிந்தாமணிக்கு பிரச்சனை செய்கிறோன்னு நம்ம மேலே சிந்தாமணி ரொம்பவே கோபமாக இருப்பாங்க. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்து நானும் அதே தான்ப்பா சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் மீனா தான் சிந்தாமணி இனி பிரச்சனை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அம்மா மட்டும் சிந்தாமணியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்காம அமைதியாக இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? ஃபினான்சியர் தேடி பிரச்சனை செஞ்சுருப்பாரா? இல்லை மனோஜ் தான் பணத்தை திருப்பி தர முடியாமல் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு மனோஜால் இப்போ நாம் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம். இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு முத்து சொல்லும்போது அங்கே விஜயா முத்து பேசுகிற எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இதில் ரோகிணி வேற உதவி செய்கிறேன்னு அங்கே ஃபினான்சர்கிட்ட பேசி மனோஜ் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்ததால் இங்கே ரோகிணியை மனோஜ் வேற நம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்ம பேச்சை இனி கேட்பானான்னு வேற தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி தான் முக்கியம் அப்படின்னு மனோஜ் பேசும்போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல. மனோஜ் வர வர என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன். நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க விஜயா. இப்போ என்கிட்ட இவ்வளோ பேசுகிறியே, வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியில் என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ உதவி கேட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? நீ பேசுகிறதெல்லாம் சரியில்லை. அதனால் நீ அமைதியாரு. முத்துவும் மீனாவும் இந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க. அவங்களால மட்டும்தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்கணும். மனோஜை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. மனோஜை நம்பி நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். இப்படி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறேன். வீட்டில் எல்லாரும் என்ன தானே கேள்வி கேட்குறீங்க. அதனால் சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தை திருப்பணும்னு இந்த மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் விஜயா, மீனாவும் முத்துவும் இங்கே தானே இருக்காங்க, நீயே பேச வேண்டியதானே? இப்போவும் உன்னால் மீனா முத்துவை புரிஞ்சிக்க முடியாது, அவங்கக்கிட்ட பேச முடியாது, உதவி கேட்க முடியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவை ஏளனமாக பேசுகிற, மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. மனோஜால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் என்னைக்கு உனக்கு புரியவே புரியாதா? ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. மனோஜ்கிட்ட நீ தான் பேசணும். மற்றபடி வீட்டு பத்திரத்தை எப்படி வாங்கணும்னு முத்துவும் மீனாவும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நானும் அதே தாங்க சொல்கிறேன். ரோகிணி இந்த வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா இந்த வீடு என்னுடைய வீடு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் சீக்கிரமாகவே வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்கணும். இவங்களால எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஏமா கவலைப்படுறீங்க? மீனாவும் நானும் யோசிச்சு தான்
வீட்டு பத்திரத்த கண்டிப்பா திரும்பி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். மனோஜ் அந்த பார்லர் அம்மா கிட்ட பேசாம இருந்தாலே போதும். பார்லர் அம்மா திட்டம் போட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னும் மனோஜ் மறுபடியும் பார்லர் அம்மாவ நம்பி ஏமாந்து போய் நிக்காம, வசமா மாட்டிக்காம, தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்காம இருந்தாலே போதும். நீங்க மனோஜ் கிட்ட பேசி புரிய வைங்க. மனோஜ் நிறைய கடன் வாங்கியிருக்கான். இந்த பிரச்சனைய நாங்க சமாளிக்கிறோம் போதுமா? அப்படின்னு சொல்லும்போது, இங்க மீனா சொல்றாங்க, "அத்தை, நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை. நீங்க சரியா சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்காம, நடந்த பிரச்சனைய பத்தியே யோசிக்கும்போது, உங்களுக்கும் நெறையா பிரச்சனை வரும். ஏற்கனவே நீங்க சரியா ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல. நான் வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சமைக்கட்டுமான்னு?" சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாம். என் வீட்டுக்காரர் அண்ணாமலை சொல்ற மாதிரி, என்னுடைய வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சந்தோஷமா இருக்க முடியும். இந்த வீடு என் அப்பா எனக்காக தந்த வீடு. இந்த வீட நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நெனச்சேன். மனோஜுக்காகவும், மனோஜோட வேலைக்காகவும், பிஸ்னஸ்க்காகவும், அந்த கடைக்காகவும் நான் வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுக்கணும்னு நெனச்சது எல்லாம் என்னுடைய தப்பு தான். மனோஜுக்கு உதவி செய்யணும்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனா இப்ப சிந்தாமணியும் ஒரு பக்கம் என்ன ஏமாத்திட்டாங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு அழுதுகிட்டே பேசுறாங்க விஜயா. உடனே மீனா சொல்றாங்க, "அத்தை, சிந்தாமணி உங்கள மட்டும் ஏமாத்தலையே. என் கூட எனக்கு உதவி செய்ற எல்லார்கிட்டயும் அவங்க வீட்டு பத்திரத்த வாங்கியிருக்காங்க. அந்த அக்காங்க எல்லாருமே சிந்தாமணி என்னென்ன செய்றாங்க அப்படின்ற உண்மையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சிந்தாமணி எப்படியாவது இவங்க கிட்ட வீட்டு பத்திரத்த வாங்கிட்டா, அவங்க கிட்ட தரவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. ஆனா நான் தான் பேசி அவங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டு பத்திரத்தையும் கண்டிப்பா நான் திருப்பி வாங்குவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா, அதுக்காக நீ பணத்த சேர்த்து வைக்கணும். அந்த ரோகிணி வேற மனோஜுக்கு உதவி செய்றேன்னு சிந்தாமணி கிட்டயும், ஃபினான்சர் கிட்டயும் பணம் குடுத்துருக்கா. அதனால தானே மனோஜ் வீட்டுக்கு வர முடிஞ்சது. இப்ப நீ பேசுறதெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமாவே பணத்த ஏற்பாடு பண்ணு. உன்னால அந்த பணத்த ஏற்பாடு பண்ண முடியலன்னா எங்ககிட்ட சொல்லிரு. ஆனா வீட்டு பத்திரத்த நான் வாங்கிட்டு வருவேன் மட்டும் பொய் சொல்லி என்னை ஏமாத்தாத." அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை, உங்கள ஏமாத்துனது மனோஜ் தான். அது மட்டும் இல்லாம ரோகிணி தான் உங்கள ரொம்ப ஏமாத்தியிருக்காங்க. அவங்களையே இத்தனை வருஷம் நம்புனீங்க. ஆனா நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா அத்தை?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "இல்ல, முத்து சாதாரண கார் டிரைவர். உனக்கு தெரிஞ்ச வேலைய செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிற. அப்பப்ப உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. பெரிய எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கவே இல்ல. உன்னால எப்படி பணத்த ஏற்பாடு பண்ண முடியும்? அதான் யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. மீனாவுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். நீங்க அமைதியா இருங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி இங்க ஆறுதலா பேசிட்டு இருக்காரு முத்து. உடனே விஜயா பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. அங்க சிந்தாமணி மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மீனா? முத்துவும் மீனாவும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செய்றாங்க. நானும் மனோஜுக்கு சரியான பதில் குடுக்கணும்னு தான் நெனச்சேன். மீனாவால தான் மனோஜ் இப்ப வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப மறுபடியும் மீனா தேடி அங்க மீனாவுக்கு உதவி செய்ற அந்த அக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிட்டு போயிட்டா. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லன்னு சிந்தாமணி ரொம்பவே கோவமா இருக்கும்போது, ஃபினான்சர் ஃபோன் பண்றாரு. "என்ன சிந்தாமணி, ரோகிணி வேற உங்ககிட்ட பணம் குடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரலையே." அப்படின்னு சொல்லும்போது, "உங்கள பார்க்கறதுக்காக உங்க ஆஃபீஸ்க்கு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. சிந்தாமணி ரொம்ப கோவமா ஃபினான்சியரை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க வந்த ஃபினான்சியர் "என்ன சிந்தாமணி, என்ன ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு?" சொல்லும்போது, "இந்தாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன, மீனாவால ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்க. என்னாச்சு? அந்த மீனா முத்துவால என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "மீனா என்ன நெனச்சாலோ அத ரொம்ப யோசிச்சு திட்டம் போட்டு செய்றா." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே புரியலையேன்னு." சொல்லும்போது, மீனா எல்லாரையும் கூப்பிட்டு என்கிட்ட இருந்த வீட்டு பத்திரத்தையும் வாங்கிட்டு போயிட்டா. இனி யாருமே என்னை தேடி வரவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை இனி கிடைக்கவே கிடைக்காது. மீனாவால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கல. எல்லாரும் தேடி என்னை தலகுனிய வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தான். மீனாவுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்கள பார்க்கறதுக்காக வந்தேன். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இனி விஜயாவோட வீடு விஜயாவுக்கு கிடைக்கக்கூடாது. விஜயா வீட்ல தானே முத்து, மீனான்னு எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பா இனி விஜயாவுக்கு அந்த வீடு கிடைக்கவே கூடாது. அந்த வீடாவது எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். ஆனா மீனா இப்படி என்கிட்ட இருந்த வீட்டு பத்திரத்த வாங்கிட்டு போயிட்டால்ல. ஆனா விஜயாவோட வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க தான் ஏதாவது செய்யணும். மீனாவும், முத்துவும் இந்த பணத்த தரலன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த வீட வேற யாருக்காவது தரப்போறேன்.
அப்படின்னு நீங்கள் தான் எனக்காக பேசி உதவி செய்யணும். இந்த வீடு விஜயாவுக்கு இருக்கவே கூடாது. இந்த வீடு இருக்கிறதுனால தானே முத்து மீனாவை கையில் பிடிக்க முடியல. என்னென்னவோ பிரச்சனை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே ஃபினான்சியர் வந்து, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் எனக்காக உதவி செய்கிறீங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். மீனா இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் மீனா கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு ஃபினான்சியர். உடனே சிந்தாமணி ரொம்ப கோவமா, மீனா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இனியும் பொறுமையாக இருந்தால் மீனாவை கையில் பிடிக்க முடியாது. எனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய வாய்ப்பு மீனாவுக்கு கிடைச்சதால மீனா இப்படி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் உதவி செஞ்சால் மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. மீனாவை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கல்ல. அதான் மீனா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. என்னுடைய வேலையில் பிரச்சனை செஞ்ச மீனாவால் சரியாக எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம, சரியாக என்னுடைய பிஸ்னஸை நடத்த முடியாமல், என் வேலையை செய்ய முடியாமல் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் மறுபடியும் மீனா தேடி வந்து இப்படியெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு இங்கே ஃபினான்சியர் சொல்லும்போது, மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிற சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் இனி தங்குறதுக்கு இடமே இல்லாமல், அந்த வீடும் இல்லாமல் கஷ்டப்படணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்கே மீனா வந்து இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. மீனாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும். அப்போ தான் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் சிந்தாமணி இப்படிலாம் யோசிக்கிறாங்க. இங்கே ரோகிணி மனோஜ் கிட்ட பேசும்போது, மனோஜ் நீ தான் எனக்காக உங்கள் அம்மா கிட்ட பேசணும். விஜயாத்த மனசு மாறிட்டாங்கன்னா, என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா, சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுவேன்ல. வீட்டில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல, ஆனால் நீ என்னை புரிஞ்சுப்பல்ல, நீ என்னை ஏற்றுக்கிட்டல, அதானே இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, உனக்காக வீட்டில் எல்லார்கிட்டேயும் சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஆனால் முத்து மீனா மட்டும் இல்லை, என் அப்பா அம்மான்னு எல்லாரும் வந்து அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ரோகிணியால் நம்ம எவ்வளவோ வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டிருக்கோம். ரோகிணி பொய் சொல்லியிருக்கா, நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. உண்மையை சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ரோகிணி இவ்வளோ பொய் சொல்லியிருக்கானா, இன்னும் என்னென்ன பொய் சொல்வா. அதனால் ரோகிணியை நீ நம்பக்கூடாது. ரோகிணி கொடுத்த பணத்தை திருப்பி தந்துருன்னு வர சொல்கிறாங்க. என்னால் இதுக்கு மேலே எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும். ஆனால் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் ரோகிணி. நீ எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே தேடி வந்து உதவி செய்கிற. எனக்காக ஃபினான்சியர்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்துருக்க. உன்னால் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் எப்படி அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கஷ்டப்படும் போது நீ பொறுமையாக இருக்காமல் எனக்காக வந்து உதவி செஞ்சல. என்றைக்குமே நீ செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. என் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். எல்லார் முன்னாடியும் என் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்காம, ரோகிணி உன் மேலே உள்ள கோவத்தில் என்னையும் வெளுத்து வாங்கிட்டாங்க. அதனால் என்ன செய்யன்னு தெரியல ரோகிணி. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பாக நான் உனக்காக பேசுவேன். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு சீக்கிரமாகவே வரலாம். ஆனால் இப்போ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு வரவும் வேண்டாம். நீ கிறிஷை பார்த்துக்கிட்டு எங்கே இருக்கிறியோ அங்கேயே வந்து இரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சிருந்திருக்கேன், இனியும் அப்படி தான் தனியாக இருக்கணுமா? என் பையனை பார்த்துக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். என் குடும்பத்தையே என்னால் பார்த்துக்க முடியல. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைனா தேடி வந்து உதவி செய்கிறேன்ல. உன் மேலே நான் எவ்வளோ அக்கறையாக இருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு நினச்சா, இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வரவே முடியாது, பொறுமையாக இருன்னு சொல்கிற. எதுக்காக பொறுமையாக இருக்கணும்? முத்துவும் மீனாவும் எந்த முயற்சியும் செய்யவே இல்லையே. அவங்க உனக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருந்தா இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்களா? முத்து மீனாவை தான் நீங்கள் யாரும் நம்பக்கூடாது. அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன், உன் அப்பா சேர்த்து வச்சிருக்கிற பணம், சொத்து எல்லாமே இங்கே முத்து மீனாவுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக உனக்கு உதவி செய்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே முத்துவும் மீனாவும் மனோஜ் உனக்கு என்னைக்கும் உதவி செய்யவே மாட்டாங்க. விஜயாத்த என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நான் உதவி செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பேன். நான் மட்டும் உதவி செய்யாமல் இருந்திருந்தா, ஃபினான்சர்கிட்ட அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா, ஃபினான்சர் தேடி வந்து வந்து உனக்கு உதவி செஞ்சுருப்பாரா? இல்லை நீ வீட்டுக்கு தான் வந்திருக்க முடியுமா? இதெல்லாம் உங்கள் அம்மா யோசிக்க மாட்டாங்கல்ல. வீட்டில் இருக்க யாருக்குமே உன் மேலே அக்கறை இல்லை. அதான் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம இப்போ நானும் நீயும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் விஜயா மட்டும் இல்லை, அண்ணாமலை, மீனா, முத்துன்னு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் தான். இப்போ கூட என்னை புரிஞ்சுக்காம என்னை ஏற்றுக்காமல் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு விஜயா மேலே உள்ள கோவத்தில் ரோகிணி
இப்படிலாம் பேசுகிறாங்க. ரோகிணி நீ பொறுமையாரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் சீக்கிரமாகவே நீ ஃபினான்சர்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி தந்துடுறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணத்தை நீ திருப்பி தரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஆனால் நீயும் விஜயா பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி நீ தானே சொன்ன கிருஷையும் பார்த்துக்க முடியல, உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்க முடியலன்னு, அந்த பணத்தை எப்படியா நான் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ் நீ என்னுடைய வீட்டுக்காரர், உனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் இப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ். சீக்கிரமாகவே உன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக நான் வரணும். நானும் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா பார்த்துக்கணும் மனோஜ். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இத்தனை நாள் நானும் தனியாக இருந்தேன். நீயும் என்னை புரிஞ்சிக்கல. நீயும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு என்கிட்ட பேசாமல் இருந்த. ஆனால் இப்போ நீ மனசு மாறிட்டல்ல, சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு நான் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் ரோகிணி அப்படிலாம் நீ எங்கள் வீட்டுக்கு வந்தனா ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டில் உள்ள எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். நீ அதனால் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் மனோஜ். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுவல்ல, எனக்கு அதுவே போதும். சரி மனோஜ் நான் கிளம்புறேன் அப்படின்னு ரோகிணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரேன்னு வேற சொல்கிறா. அம்மா ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நான் ரோகிணிக்கிட்ட பேசவே கூடாதுன்னு அம்மா வேற என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி வீட்டில் எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கும்போது, ரோகிணி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வருமே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். இருந்தாலும் ரோகிணி எனக்கு செஞ்ச உதவியை மறக்க முடியாது. அதனால தானே இப்போ நான் கடையில் இருக்க வேலையும் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், வீட்டுக்கும் திரும்பி வர முடிஞ்சுது. ஆனால் ரோகிணியை ஏன் வீட்டில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு மனோஜ் ரோகிணியை பற்றி யோசிக்கிறாரு. மனோஜ் மனசு மாறினதால இங்கே ரோகிணி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் மனோஜால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. மனோஜ் வேற தேவையில்லாமல் ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு விஜயா மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே முத்துவும் மீனாவும் பூக்கடைக்கு கிளம்பும்போது அந்த சமயம் அங்கே ஸ்ருதி இந்த பேப்பரை பாருங்க முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஃபினான்சியர் தான் அனுப்பியிருக்காரு, சீக்கிரமாகவே வீட்டுக்கு தர வேண்டிய பணத்தை தரலன்னா இந்த வீடை வந்து வேற யாருக்காவது தரப்போகிறேன் அப்படின்னு இந்த பேப்பரில் இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை இதை கேட்ட உடனே பதட்டமா, என்ன முத்து என்ன நடக்குது, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும்னு, பாத்தியா சிந்தாமணியும் ஃபினான்சியரும் திட்டம் போட்டு இந்த வீடு நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக விஜயாவை பார்க்குறாரு அண்ணாமலை. இங்கே விஜயா அழுதுகிட்டே, முத்து என்ன நடக்குது, என்ன ஃபினான்சியர் இப்படிலாம் அனுப்பியிருக்காருன்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா செய்ய முடியும், நாங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தோம், மீதி பணத்தையும் சீக்கிரமாக தந்துடுவோன்னு சொன்னோம். ஆனால் ஃபினான்சியர் எங்கள் மேலே அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, எங்களை நம்பவும் இல்லை. அதனால தான் இப்போ பாருங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி தர முடியாதுன்னு அவர் இப்படிலாம் செய்கிறாரு. இந்த வீடை வேற யாருக்காவது கொடுக்க போகிறாரா, அப்போ தானே அவருக்கு பணம் கிடைக்கும். இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட திட்டம்தான். சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் ஃபினான்சர் இப்படிலாம் செய்கிறாருன்னு எனக்கும் மீனாவுக்கும் ஏற்கனவே தெரியும். நீங்கள் தான் சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு சிந்தாமணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி என்னென்ன வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த வீடு நமக்கு கிடைக்கணும், அதுக்காக மீனா என்ன செய்யலாம் அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த வீடு நமக்கு கிடைக்காதா, இனி நம்ம எங்கே போக முடியும், எங்கே தங்க முடியும், இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்திருக்கேன், என் பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன், எப்பயுமே இந்த வீடை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், எல்லாரும் இந்த வீட்டில் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் மனோஜும் விஜயாவும் செஞ்ச இந்த வேலையால் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. அப்பா என்னப்பா, ஏன்பா நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க, அப்பா நானும் மீனாவும் இருக்கோம்ப்பா, இந்த வீட்டு பத்திரத்தை கண்டிப்பாக திருப்பி வாங்கிட்டு வருவோம். இந்த வீடு நம்ம வீடு, இந்த வீடை நம்ம யாருக்கும் தரப்போகிறதில்ல, இந்த வீடு நம்ம வீடுப்பா, நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு முத்து ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாரு. இல்லை முத்து, விஜயா செஞ்ச பிரச்சனையால தான் இப்படி நம்ம எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல் இப்படி ஒரு நிலமையில இருக்கோம்ல, இந்த பிரச்சனைக்கு காரணம் மனோஜும் விஜயாவும் தானே. இப்படி அவங்க நமக்கு தெரியாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சதால இப்படி நம்ம எல்லாரும் இந்த நிலமையில நிற்கிறோமே, இனி நம்ம எங்கே போக முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே அண்ணாமலை பேசும்போது, உடனே அங்கே விஜயா என்னை மன்னிச்சிருங்க, எத்தனை முறை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது, மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் விஜயாதான்னு சொல்லும்போது என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல, அதனால் என்னை மன்னிச்சிருங்க,
மனோஜ் எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி தரதுக்காக நான் மனோஜ் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, நீ என்ன பேசினாலும் மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கவும் மாட்டான், உன் பேச்சை இனி கேட்கவும் மாட்டான். ஏன்னா ரோகிணி தான் முக்கியம்னு மனோஜ் தான் ரோகிணி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டானே. உன் பையன் மனோஜை நம்பி நீ மட்டுமா ஏமாந்து போய் நிற்கிற? இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தானே நிற்கிறோம். இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? இப்படிலாம் நடக்கணும்னு தானே நினச்ச? போதுமா விஜயா? இப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறியா விஜயா? அப்படின்னு அண்ணாமலை அழுதுகிட்டே கேள்வி கேட்கும்போது பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. வீட்டுக்கு வந்த மனோஜ் வீட்டில் எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம், அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது மனோஜ், உனக்காக நான் செஞ்ச உதவியால் இப்படி என் வீடும் இல்லாமல் நான் இந்த நிலமையில வந்து நிற்பேன்னு யோசிக்கவே இல்லை மனோஜ். ஆனால் நீ யாரையும் புரிஞ்சுக்காம என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காம இப்படி இருக்கிறியே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஃபினான்சியர் வந்து இந்த வீட்டு பத்திரத்தை வந்து தர முடியாதுன்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை யாருக்கோ தரப்போகிறாராம். அதனால் நம்ம யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நானும் எல்லாருக்கிட்டேயும் உதவி கேட்டேன். யாருமே இப்போ உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மக்கிட்ட பணம் இருந்திருந்தா அந்த பணத்தை கொடுத்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கியிருக்கலாம். நீ தானே மனோஜ் ரொம்ப நம்பிக்கையாக பேசின, சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னல. இப்போ என்ன மனோஜ், எதையும் யோசிக்காமல் வீட்டு பத்திரம் திருப்பி கிடைக்கணும்னு கூட யோசிக்காமல், இப்படி எதை பற்றியுமே யோசிக்காமல் எதையும் கண்டுக்காமல் இருக்கிறியே மனோஜ், என்னதான் செய்ய போகிற? ஒன்னால தான் இப்போ இந்த வீடு எனக்கு கிடைக்க போகிறதே இல்லை. அங்கே உனக்காக நான் உதவி செஞ்சுருக்கவே கூடாது. நான் தான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், உதவி செய்யணும்னு நினச்சேன். அதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு மனோஜ். வீட்டில் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. உங்கள் அப்பா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு மனோஜ். இப்போ என்ன செய்ய போகிற? என்னுடைய வீடு எனக்கு கிடைக்கணும். என்னுடைய வீட்டு பத்திரத்தை மனோஜ் நீ தான் திருப்பி வாங்கணும். முத்துவும் மீனாவும் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து வீட்டு பத்திரத்தை நீங்கள் தான் திருப்பி வாங்கணும்னு பேச முடியாதே. ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே நான் உதவி செஞ்சதில்லை. அதனால் நீ தான் மனோஜ் ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது, அம்மா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைம்மா, இப்போ நான் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் அந்த ரோகிணி கடைக்கு வந்ததுக்கப்புறமா, எனக்கு அந்த பணம்லாம் வேண்டாம், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரோகிணிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஃபினான்சியரும் சிந்தாமணியும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்கன்னு வேறு பேசுகிறீங்க. அம்மா நான் என்னம்மா செய்ய முடியும்? என்கிட்ட ஏம்மா இவ்வளோ கோவப்படுறீங்க? என் வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மீனா முத்து எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசினாங்க. ஏன் இப்போ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலையா? வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியாதா அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்கும்போது விஜயா ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன மனோஜ், என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் கோவப்படாதீங்கம்மா. முத்துவும் மீனாவும் அப்பாவுக்காக வீட்டு பத்திரத்தை நாங்களே திருப்பி வாங்குறோன்னு சொன்னாங்கல்ல, அதாம்மா நானும் இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் இருந்துட்டேன். நீங்கள் ஏம்மா இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், ரோகிணி உன்னை பார்த்து பேசியிருக்கா. ரோகிணி பணம் வேண்டான்னு சொன்ன உடனே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைம்மா ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும், ரோகிணி பொறுப்பான மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறா. ரோகிணி எனக்கு செஞ்ச உதவியை எப்படி மறக்க முடியும்? மீனாவும் முத்துவும் எனக்கு உதவி செய்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எனக்குன்னு எந்த உதவியவும் எப்பயுமே செய்ய மாட்டாங்கம்மா. அதனால் நீங்கள் மட்டும் ரோகிணியை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ரோகிணி சமாளிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் ரோகிணியை பற்றி என்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கேன். ரோகிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்ததும் நான் தான். இப்போ ரோகிணியை பற்றி பேசுகிற, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற, அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அம்மா எதுக்குமா இவ்வளோ கோவப்படுறீங்க? ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். அம்மா ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தாதான் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தானம்மா எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ரோகிணியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னா ரோகிணி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரணும். முத்து மீனாவை நீங்கள் நம்பவே வேண்டான்னு மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா ரொம்ப கோவமா, போதும் மனோஜ், நீ வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவும் வேண்டாம், ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவும் வேண்டாம், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. என்ன அம்மா இப்படி பேசுகிறாங்க? ஃபினான்சியரும் சிந்தாமணியும் இப்படி பிரச்சனை செய்வாங்கன்னு யோசிக்கவே இல்லையே. இப்போ என்ன செய்கிறது?
எப்படியாவது வீட்டு பத்திரத்தை ரோகிணி திருப்பி வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி அம்மா மருமகளாக ஏற்றுப்பாங்க. ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, ரோகிணி வந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். மீனா முத்துவால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வீட்டில் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. இங்கே அடுத்த நாள் இங்கே அண்ணாமலை சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காம ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கும்போது அங்கே வந்த மீனா, என்ன மாமா ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நாங்கள் தான் ஃபினான்சர்கிட்ட பேசுகிறதா சொல்லியிருக்கோமே. நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். விஜயாத்தை எப்பயுமே இந்த வீட்டுக்கு ஓனராக தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மாமா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. இல்லை மீனா, என்னதான் நீ ஆறுதலாக பேசினாலும் ஃபினான்சியரை நம்பி வீட்டு பத்திரத்தை விஜயா கொடுத்துருக்கவே கூடாது. என்கிட்ட கேட்டிருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. இதில் என் கையெழுத்தை வேற மனோஜ் போட்டிருக்கான். அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எதை பற்றியுமே யோசிக்காம விஜயாவும் இப்படிலாம் செஞ்சுட்டாலே என்னால் எப்படிமா நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும்? இன்னும் இந்த வீட்டில் தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே போக முடியும் சொல்லு அப்படின்னு மனசு வேதனையோடு பேசுகிறாரு அண்ணாமலை. மாமா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆறுதலாக பேசும்போது அந்த சமயம் அங்கே ரோகிணி வராங்க. ரோகிணி வந்ததை பார்த்துட்டு அண்ணாமலை, மீனா எல்லாரும் எதுக்கு இந்த ரோகிணி வந்திருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த மனோஜ், ரோகிணி நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் உன்னை பார்க்க தான் வந்த மனோஜ் அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டே அங்கே வீட்டுக்கு வராங்க ரோகிணி. அந்த சமயம் என்ன ரோகிணி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கேருந்து வந்த விஜயா, ரோகிணி உனக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கோவமா பேச ஆரம்பிக்கும் போது, விஜயாத்த ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நானும் உங்கள் மருமக தானே, எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலையே. என் வீட்டுக்காரர் மனோஜை பார்க்கறதுக்காக வந்தேன். ஏன் நானும் இந்த வீட்டு மருமக தான். தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாதீங்க. என்ன மனோஜ், நான் ஃபோன் பண்ண நீ பேசவே இல்லை, அதான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். மனோஜ் என்ன ஃபினான்சியர் வந்து இப்போ இந்த வீடை யாருக்கோ தரப்போகிறதா சொல்லியிருக்காங்களாமே, அப்போ நீங்கள் எல்லாரும் எங்கே தங்க போகிறீங்க? இதுக்கு தான் சொன்னேன், என்னை மட்டும் விஜயத்தை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது. நானே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன், வீட்டு பத்திரத்தையும் வாங்கி தரேன். விஜயாத்த உங்களுக்கு தான் இந்த வீடு ரொம்ப முக்கியம்ல. இந்த வீட்டோட ஓனராக நீங்கள் இருக்கணும்னா வீட்டு பத்திரம் உங்களுக்கு கிடைக்கணும். மனோஜுக்காக நீங்கள் தான் என்ன வேணாலும் செய்வீங்கல்ல. நீங்கள் செஞ்ச உதவியால் தானே இப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே யோசிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா வீட்டு பத்திரத்தை நானே வாங்கி தரேன். சிந்தாமணி கிட்ட மட்டும் இல்லை, ஃபினான்சர்கிட்டையும் நானே பேசுகிறேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நீ என் மருமகளும் கிடையாது, இந்த வீட்டு மருமகளாகவும் நீ இருக்க வேண்டாம், போதுமா? நீ செஞ்ச பிரச்சனையால தான் என் பையன் மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்போ எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறியா? நீ செய்கிற உதவியெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ இப்படியெல்லாம் பேசினா நான் மனசு மாறிடுவேன், உன்னை மருமகளாக ஏற்றுப்பேன்னு நினச்சியா? அப்படிலாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது. மீனாவை நான் மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் மீனா இந்த வீட்டில் ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறா. அதனால் மீனாவை மருமகளாக ஏற்றுப்பேன். ஆனால் நீ வந்து என்னதான் பேசினாலும் என் மனசை மாற்றணும்னு நினச்சி உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு உன்னுடைய உதவியும் தேவையில்லை. நீ என்றைக்குமே இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாதுன்னு தான் நான் சொல்வேன். என்ன மனோஜ் இதெல்லாம்? ரோகிணி கிட்ட நீ தினமும் பேசிகிட்டு இருக்கியா? அதான் ரோகிணி உன்னை பார்க்க வந்திருக்காளா? எவ்வளவோ சொன்னாலும் நீ எல்லாம் திருந்த மாட்டல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ரோகிணி எனக்கு செஞ்ச உதவியை எப்படிம்மா மறக்க முடியும்? ரோகிணி கிட்ட நீங்கள் வேணும்னா கோவமாக பேசலாம், ஆனால் ரோகிணி என் மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க. அதனால தானம்மா நான் வீட்டுக்கு வர முடிஞ்சுது. அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? மீனாவை கூட மருமகளாக ஏற்றுப்பீங்க, ஆனால் ரோகிணியை புரிஞ்சுக்காம ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக வரவே முடியாதுன்னு பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியில்லைம்மா. ரோகிணி இப்போவும் நம்மளுக்கு உதவி செய்யணும், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தரணும்னு தானே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குமா ரோகிணியை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறீங்க? ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரோகிணி நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீ என்னுடைய மனைவி, இந்த வீட்டிலே இருக்கலாம் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு தெரியும் மனோஜ் நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு, அதான் நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அங்கே ரோகிணி வந்து பையோடு வந்ததெல்லாம் கவனித்த உடனே இங்கே அண்ணாமலை ரொம்ப கோவமாக, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். எங்கள் மருமக மீனா இது எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லும்போது, அண்ணாமலை மாமா நானும் இந்த வீட்டு மருமக தான், இன்னும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கல. ஏன் வீட்டுக்காரர் மனோஜ் மனசு மாறிட்டாரு. மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்? மனோஜோட வீட்டில் தான் நானும் இருப்பேன்.
நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாகவே நான் திருப்பி வாங்குறேன். இங்கே ஃபினான்சர்கிட்டையும் சிந்தாமணிக்கிட்டேயும் பேசி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். போதுமா? நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமா, என்ன விஜயா இதெல்லாம்? நீ தானே மருமகளா ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு பேசின. அதான் ரோகிணி இப்போ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, வேண்டாம் ரோகிணி, இதுக்கு மேலே நீ பேசவே பேசாதன்னு விஜயா ரொம்ப கோவமாக சொல்லும்போது முத்துவும் மீனாவும், அம்மா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரோகிணி இப்படிலாம் யோசிச்சு தான் மனோஜோட மனசை மாற்றணுன்றதுக்காக தான் ஃபினான்சர்கிட்ட பேசி வர வச்சு இங்கே மனோஜுக்கு உதவி செய்கிற மாதிரி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்கள் பையன் மனோஜ் வேற மனசு மாறிட்டான். அதனால ரோகிணி இங்கே வந்துட்டாங்க. இனி ரோகிணி இங்கே தான் இருக்க போகிறாங்களாமா? பரவாயில்லையே மனோஜ், நீ இப்படிலாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் வந்து ரோகிணிக்கு டிவோர்ஸ் தரணும்னு நினச்சான். ஏன் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நிச்சய ஏற்பாடெல்லாம் செஞ்சப்ப மனோஜ் எவ்வளோ சந்தோஷமா இருந்தான். இப்போ ரோகிணிக்காக மனோஜ் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரோகிணி இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு வேற சொல்கிறானே. அம்மா நீங்கள் தாம்மா இனி யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி தான் முக்கியம்னு மனோஜ் நினச்சா மனோஜ் இந்த வீட்டில் இனி உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? அப்பா தான் என்னுடைய பணம் சொத்து எல்லாத்தையுமே ரவிக்கும் முத்துவுக்கும் தான் தருவேன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு தானம்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா சரியாக தான் சொல்லியிருக்காரு. முத்து ரவி எல்லாரும் எங்கள் பேச்சை கேட்குறாங்க. ஆனால் நீ தான் எப்பயுமே எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டியே மனோஜ். நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் உதவி செய்கிறேன்னு இப்போ இந்த வீடும் இல்லாமல் நான் தான் கஷ்டப்படுறேன். ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் நீ இப்படி பேசுகிற மனோஜ். ஆனால் என்ன நீ நம்பவும் இல்லை, என் பேச்சை நீ இனி கேட்கவும் மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரோகிணி தான் முக்கியம்னு நீ இப்படிலாம் யோசித்து ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நானும் என்னோட வாழ்க்கைக்காகவும் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் யோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டாமா மனோஜ்? அதனால் ரோகிணியை கூப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பிடு மனோஜ். இனி இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் தங்கவும் வேண்டாம். இந்த வீட்டோட பத்திரத்தை முத்துவும் மீனாவும் திருப்பி வாங்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி உன் பேச்சை கேட்க போகிறதும் இல்லை மனோஜ், உனக்கு உதவி செய்ய போகிறதும் இல்லை. ரோகிணி இந்த வீட்டிலையே இருக்கணுன்றதுக்காக வீட்டு பத்திரத்தை நானே வாங்கி தரேன்னு சொல்லி என் மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ரோகிணி செய்கிற எந்த உதவியும் இனி எனக்கு வேண்டாம் மனோஜ். அதனால் ரோகிணி தான் முக்கியம்னு நீ பேசினதுக்கப்புறமா இனி இந்த வீட்டில் நீயும் ரோகிணியும் தங்கவே வேண்டாம். முதல்ல ரோகிணியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இது என்னுடைய வீடு. இந்த வீட்டு பத்திரத்தை என் மருமக மீனா சீக்கிரமாகவே திருப்பி வாங்கி தருவான்னு மீனா முத்து மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இனியும் உன்னை நம்பவே மாட்டேன் மனோஜ். அதனால் நீயும் என் பேச்சை கேட்கவே மாட்டேன். அதனால் இனியும் இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம். இப்போவே ரோகிணியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. மறுபடியும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீ இந்த வீட்டு பக்கமே வராத மனோஜ். போதும், உன்னை நம்பி நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். இப்போ உங்கள் அப்பாவும் இப்படி தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை நம்பி நான் ஏமாந்ததுனால தான் இனி ரோகிணியவும் என்னால் நம்ப முடியாது, மருமகளாக ஏற்றுக்கவும் முடியாது. ரோகிணி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் ரோகிணி இந்த வீட்டில் தான் இருப்பான்னு நீ ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கவே முடியாது. முதல்ல நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, பரவாயில்ல விஜயா, இப்போ தான் யோசிச்சு நீ தெளிவாக ஒரு நல்ல முடிவெடுத்திருக்க. இப்போவும் நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நாங்களும் பொறுமையாக இருந்திருக்கவே மாட்டோம் விஜயா. ஆனால் நீ யோசிச்சு இனி மனோஜை நம்பக்கூடாது, ரோகிணியும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு நீ எடுத்த முடிவு எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்து, என்ன மனோஜ், அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உன்னை பற்றி இப்போ தான் அம்மா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் பார்லலம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, ரோகிணியை கூப்பிட்டு இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ், அம்மா நான் எங்கே போக முடியும்? அம்மா நீங்கள் தானம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், உங்கள் அம்மா முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உன்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. நீ எதுக்காக விஜயாத்தகிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் இருக்க மனோஜ், உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன். எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? நம்ம பேசாமல் தனி கொடுத்தனம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, என்னால் அப்படியெல்லாம் யோசிக்கவே முடியாது, என்னால் தனி கொடுத்தனம் வர முடியாது ரோகிணின்னு சொல்லும்போது, உன்னை நான் பார்த்துக்கிறேன் மனோஜ் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க ரோகிணி. உடனே விஜயா ரொம்ப கோவமா, என்னை பார்த்துக்கிறதுக்கு மீனாவும் முத்துவும் இருக்காங்க மனோஜ், நீ ரொம்ப கவலைப்படாத, இனி உன்னை என்னைக்குமே நம்ப மாட்டேன். இப்போவே இந்த ரோகிணியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பேசின உடனே பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ்.
இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, அம்மா எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ முத்துவும் மீனாவும் தான் முக்கியம்னு பேசுகிறாங்க. முத்து மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. விஜயா இப்படி பேசினதால ரோகிணியை கூப்பிட்டுட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் விஜயா தனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு விஜயா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு மனோஜ். விஜயா இப்போ மனோஜை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசினதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து.